ஐபிஎல் தொடரில் விளையாட 2 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டதை எதிர்த்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ந்த வழக்கில் பிசிசிஐ வருகிற 27ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது தலைமை செய்தியாளர் ரமேஷ்குமார் தருகிறார். அவரிடம் கேட்கலாம். ரமேஷ், சொல்லுங்க, ஐபிஎல் தொடரில் சென்னை அணிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் சென்னை அணி தரப்பில் என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது? பொதுவாக இந்த வழக்கினுடைய பின்னணியை முதல்ல தெரிந்து கொள்வோம். அதாவது கடந்த 2013 இந்தியாவில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டிகளில் சூதாட்டம் நடைபெற்றதாக கூறி உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கை விசாரித்தது. அந்த வழக்கில் முதல்ல ஓய்வு பெற்ற நீதிபதி முத்கல் தலைமையில் ஒரு குழு அது விசாரணை நடத்தியது. பிறகு RM லோதா தலைமையிலான குழு அது தொடர்பாக விசாரணை நடத்தி சில தண்டனை விவரங்களையும் அறிவித்தது. அந்த தண்டனை விவரங்களின்படி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் 2 ஆண்டுகள் ஐபிஎல் போட்டியில் அதாவது பங்கேற்பதற்கு தடை விதிக்கப்பட்டது. அது மட்டுமில்லை, இதனுடைய நிர்வாகிகள் சென்னை சூப்பர் கிங்ஸினுடைய நிர்வாகிகள் குருநாத் மெய்யப்பன் மற்றும் அந்த குந்த்ரா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினுடைய நிர்வாகி குந்த்ரா ஆகியோரும் அந்த கிரிக்கெட் தொடர்பான அந்த நடவடிக்கைகளை பங்கேற்பதற்கு வாழ்நாள் தடையும் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் இது ஒரு தனிநபர் மீதான குற்றச்சாட்டு தான். எனவே இது ஒரு அணியின் மீதான குற்றச்சாட்டு கிடையாது. அணிக்கும் இதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. மேலும் அந்த குருநாத் மெய்யப்பன் இந்த சென்னை சூப்பர் கிங்ஸினுடைய உரிமையாளரும் கிடையாது. இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்துக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இது தொடர்பாக ஏற்கனவே ஐபிஎல் போட்டிகளில் அது விதிகளை மீறி குற்றச்சாட்டுகள் செய்த அவர்களெல்லாம் தப்பித்து விட்டார்கள். அவர்களுக்கு எந்த அபராதம் விதிக்கப்படலை. எனவே இது ஒரு உள்நோக்கம் கொண்டது. எனவே இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு விதிக்கப்பட்ட, அதாவது RM லோதா அந்த குழு விதித்த அந்த 2 ஆண்டு கால தண்டனையை அந்த போட்டியிடுவதற்கான விதிக்கப்பட்ட அந்த தண்டனையை அதை ரத்து செய்ய வேண்டும். மேலும் வருகிற அந்த ஐபிஎல் போட்டிகளில் எல்லாம் பங்கேற்க உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி சிவஞானம் ஆகியோரடங்கிய முதன்மை அமர்வு இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கே இந்த உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு உகந்ததா, மெயின்டெனபிலிட்டி என்று சொல்வார்கள். எனவே அந்த விசாரணைக்கு உகந்ததா என்பது குறித்து முடிவு செய்தான் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸ் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர், உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர் துஷ்வந்த் ஆஜராகி இந்த வழக்கை பொறுத்தவரை இது தனிநபர் மீதான குற்றச்சாட்டினை தவிர இந்த அணியின் மீது எந்த குற்றச்சாட்டும் கிடையாது. எனவே இது தொடர்பாக நீங்கள் புதிய விதிமுறைகளை வகுக்கலாம் என்று தெரிவித்தார். அது மட்டுமல்ல, ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட போது இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் சட்ட நிவாரணம் தேடிக்கொள்ளலாம் என்ற அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும், எனவே தான் இங்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கை தாங்கள் தொடர்ந்துள்ளதாகவும், எனவே இதற்கு உடனடியாக இந்த வழக்கை நீங்கள் எடுத்து விசாரணைக்கு உகந்தது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வாதிட்டார். இதையடுத்து தான் நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய வழக்கு பட்டியலில் சேர்க்கும்படி, அதாவது வழக்கை நம்பர் செய்ய கூறி அந்த வழக்கை வருகிற 27ஆம் தேதி அந்த தீர்ப்பை, அதாவது வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைத்து அன்று இந்த வழக்கு குறித்து இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமும் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனமும் பீகார் கிரிக்கெட் கிளப் அந்த அணியும் அவர்கள் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர். ஐபிஎல் தொடரில் விளையாட 2 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தொடர்ந்த வழக்கில் பிசிசிஐ வருகிற 27ஆம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இது குறித்த தகவல்களை பார்த்தோம். மேலும் இந்த வழக்கின் தன்மை குறித்து சென்னை அணியின் வழக்கறிஞர் ஸ்ரீகாந்தும் பேசியுள்ளார். அதனை பார்ப்போம். உயர்நீதிமன்றம் இந்த மனுவானது ஏற்புடையதா என்ற சந்தேகத்தை எழுப்பி அதை முடிவு செய்வதற்காக இன்று தலைமை நீதிபதி முன்னால் வழக்கு விசாரணைக்கு வந்தது. சென்னை சூப்பர் கிங்ஸ் தரப்பாக மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்த் துவே அப்பியராகி வாதாடினார்கள். அவர்கள் வாதத்தை ஏற்ற உயர்நீதிமன்றம் இந்த ரிட் பெட்டிஷனை மெயின்டெனபிலிட்டிக்கு டிசைட் பண்ணுறதுக்கோசரம் 27ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்க. பீகார் கிரிக்கெட் கமிட்டியையும் இம்ப்ளீட் பண்ண சொல்லி அவங்க தரப்பு வாதத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமா மெயின்டெனபிள்னு டிசைட் ஆச்சுன்னா ஃபர்தர் ஆர்டர்ஸ் வில் பி பாஸ்ட் இன் தி ரிட் பெட்டிஷன். த மேட்டர் ஹஸ் பீன் போஸ்டட் டு 27 August ஃபார் ஃபர்தர் ஹியரிங்.